சூப்பரான அரிசியும் பருப்பு சாதம் எப்படி செய்கிறது வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாங்க. 2 டேபிள் டீஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். கடுகு, கடலப்பருப்பு, சீரகம் இதெல்லாம் நல்லா போட்டு பொரிஞ்சு வரதுக்கப்புறம் 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்ட பிறகு ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். 4 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்ட பிறகு ஒரு டேபிள் டீஸ்பூன் பார்த்துட்டிங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டு 2 பழுத்த தக்காளி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கி விடுங்க. ஒரு டேபிள் டீஸ்பூன் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்ட பிறகு நான் ஊற வச்சுருக்கிற அரிசி பருப்பையும் சேர்த்து அதில் எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு நல்லா கலரி விட்டுட்டு நம்ம எடுத்துக்கிற அரிசிக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி ஆட் பண்ண பிறகு லைட்டாக கொதி வந்த பிறகு கொத்தமல்லி தழை தூவி நம்ம விசில் போட்டு வச்சுட்டா ஒன் பாட் ரெசிபி ரெடிங்க. தேங்க்யூ.